ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம சொரக்காய் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். ஆஃப் சொரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாதாம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன். அரை கப் சீனி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம இப்போ பாலை பால் காய வச்சிடலாம். நான் ஒரு 1.5 கிளாஸ் போல் பால் சேர்த்துக்கிறேன். பால் கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ள நம்ம சொரக்காவை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கு நம்ம சொரக்காவை இந்த மாதிரி தோலெல்லாம் சீவி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்ம கேரட் துருவல் வச்சு துருவி வச்சுக்கலாம். இதில் விதையெல்லாம் இருக்காது, பிஞ்சு, அதனால இதில் விதை இருக்காது அவ்வளவா. முத்தன சொரக்கானா அதில் நல்லா பெருசாக விதை தெரியும். பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி இருக்கும் சொரக்கால. தண்ணி இல்லாமல் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இதை வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பாருங்க, நெய் விட்டுருக்கேன். அதில் நம்ம முந்திரியையும் கிஸ்மிஸையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்க சொரக்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நெய்யில் நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து பாலில் சேர்த்துடலாம். பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நெய் ஸ்மெல் தான் நல்லா பயங்கரமாக வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பால் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம பாலில் சேர்த்துக்கலாம் சொரக்காயை. பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு. நல்லா சொரக்காய் பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு. சொரக்காய் ஓரளவு வெந்துருச்சு. நம்ம இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வந்துடுச்சு. கடைசியாக நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் கிஸ்மிஸ்லாம் சேர்த்துக்கலாம்.
ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூடான சுவையான சுரக்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.